விஜய் பார்க்கணும்னு ஆசை. ஆனால் இன்ன வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. கோயம்புத்தூர் அங்கே மாதிரிலாம் வந்தாங்க, அப்போல்லாம் போகலான்னு பார்த்தேன். என்னால் காலேஜில் வந்து செம்மு இருந்தனால போக முடியல. இப்போ விஜய் இங்கே வந்திருக்கனால ரொம்ப பெரிய இதாக இருக்குது எங்களுக்கு. இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. நல்லா தான் இருக்குது. நேற்று தான் இது ஃபுல்லாக அதுக்கு முதல் நாள் சுத்தமாக ரெடி ஆகல. நேற்று தான் பார்த்தேன், பாதி இது முடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஃப்ரீயாக தான் விட்டுட்டு இருக்காங்க. விஜயை பார்த்தா போதும், அவ்வளோதான். தளபதி தொண்டர்கள் இங்க மோதுறாங்க. என்ன இது செஞ்சாலும் தளபதி தான் 2026 வருவாரு. ராஜப்ப நகர், தஞ்சாவூர் தான். பயங்கரமா இருக்கு சார். 1.5 நாள்ல இதெல்லாம் பண்றது பெரிய விஷயம் தான். போலீஸும் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா செக் பண்ணி தான் விடுறாங்க. பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்துட்டு என்ன சொல்றோம், இப்பதான் உள்ள போறோம். விஜயோட ஸ்பீச் தான் தஞ்சாவூருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்ப பேச போறாரு. தஞ்சாவூர் வராரு, அதுவே வந்து ஒரு சோழ தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது. இப்ப தளபதி ஸ்பீச், தளபதிக்காக அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. தளபதி பேச்சை கேட்கறதுக்காக அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. 5000 பேர் தான் அலோடு சொல்லியிருக்காங்க. அது தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டம் தான் இது, அதனால மக்கள் அலோவ் பண்ணல. அதை புரிஞ்சு மக்கள் கொஞ்சம் அனுசரிச்சு, கொஞ்சம் எதுவும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நடந்துகிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க வரும்போது பாஸ் இருந்துச்சு அப்படின்னா மறுபடி பாஸ் வாங்கி செக் பண்ணிட்டு கரெக்டா டிக் பண்ணி உள்ள கரெக்டா அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்க போறோம். எங்க அண்ணனை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சார், அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் எங்க அண்ணனை பாக்குறதுக்கு. ஆமா சார், பாஸ் உள்ளவங்களை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரை நேரில் பார்க்கறதுக்காகவும் அவர் கொடுக்குற ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவும் வந்திருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அவரை பார்க்கணுங்கிறதான் பெரிய ஆசை, நேரில் பார்க்கணுங்கிறது, அதுக்காக வந்திருக்கோம். மேலும் கண்டிப்பா செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கதை பார்த்துருக்கோம், டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கெல்லாம். இப்போ புதுசாக இவர் டிவிகேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொது வாழ்வில் இருக்கும் பொழுதே நிறைய பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறதுனால கட்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக அவர் நிறைய பொதுமக்களுக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. தான் வந்திருக்கோம். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு பார்க்கறதுக்காக. அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். கூட்டம் இப்போதைக்கு நிறைய பேர் தான் இருக்காங்க. வர வர இன்னும் கொஞ்சம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா வருவாங்க நிறைய பேர். அவர்கிட்ட எல்லாமே பிடிக்குமே, அவரே பிடிக்கும். அவர் என்ன கண்டிப்பா வருவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் எப்படி பேசுவாரு, என்ன இது என்னன்னு சொல்ல போறான்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம். நாங்க சின்ன வயசுல இருந்து தளபதி ரசிகை. எதிர்பார்க்கிறோம். நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை பெறணும்னு நினைக்கிறோம். புது ஆட்சி அமையும், ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குற தளபதிங்கிறதுல நம்பிக்கையோட இருக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் டாக்டர் விஜயகாந்த் இருந்தாரு. இவங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு புதிய தலைமுறைக்கு இளம் தலைமுறையில விஜய் கிடைச்சிருக்காரு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, நடக்க சௌரியமா தானே இருக்கு. எந்த பிரச்சனையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க, போதிய பாதுகாப்பு இருக்கு. நல்லா சந்தோஷமா ஹாப்பியா வந்திருக்கோம், குடும்பத்தோட வந்திருக்கோம். பாஸ் கொடுத்துருக்காங்க. இப்பதான் முதல் தடவை விஜய் பார்க்க வந்திருக்கேன். நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு மனசோட வந்திருக்கேன். சார்கிட்ட கேட்கணும்னு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்குலாம் சம உரிமையாக மார்க்கு எல்லாம் கொடுக்கணும், பாகுபாடு இல்லாமல். பிள்ளைங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு வந்திருக்கேன். நம்பிக்கையில் வந்திருக்கேன் சாரை பார்க்க. இல்லை, இதோட தேர்ட் டைம். எல்லா டைமும் போயிட்டு வந்துட்டோம். எல்லா இடத்துக்கும் போயாச்சு. மதுரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லைன்னா, நம்ம வந்து மக்களுக்காக வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய இதை தூக்கி போட்டு நம்ம மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. அவர் ரசிகனா இருந்துட்டு அவர் என்ன வழி நடத்துறாரோ அந்த பின்னாடி நாங்களும் போகணும்னு ஒரு ஐடியால வந்துட்டோம்.
மக்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இளைஞர் பட்டாளமாக நாங்கள் இருக்கிறோம். ஓட்டு கண்டிப்பாக உண்டு. உறுப்பினர் வரைக்கும் போட்டு வச்சிருக்கோண்ணா, எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. இல்லாமல் மதுரை மாநாடு, திருவாரூர் எல்லா இடத்துக்கும் போயாச்சு. விஜய் எங்கே போகிறோம் எல்லா இடத்துக்கும் போயிடும்.